ஓகே, வணக்கம் மாணவர்களே. நீங்கள் மேக்ஸில் 25க்கு 25 எடுப்பதற்கான ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சிலபஸில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனி வட்டி அப்படின்னு. இந்த தனி வட்டி பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தமாக 20 டைப் வந்து இருக்குது. நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து 2 பார்ட்டாக எடுக்க போகிறோம். பார்ட் 1ல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1லேருந்து 9 டைப் வரையும் உங்களுக்கு எடுக்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து 10லேருந்து 20 டைப் வரையும் எடுக்க போகிறோம். இந்த 20 டைப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தனி வட்டியில் நீங்கள் தான் கிங்கு, எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த 20 டைப் சம் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனி வட்டியில் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம தனி வட்டி வந்து ஒவ்வொரு டைப்பை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தனி வட்டி ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் எங்கே சார் சம்ஸ் இருக்குது அப்படின்னா 7th டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 39லேருந்து 46 வரை உங்களுக்கு வந்து தனி வட்டி ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதே மாதிரி இப்போ டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ குரூப் 4ல் 2022 4 கொஸ்டினும் 2024லையும் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி குரூப் 2ல் பார்த்துட்டிங்கன்னா 2022 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2024 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக தான் இதை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ தனி வட்டியை பொறுத்தவரையும் மொத்தம் 20 டைப் இருக்குன்னு பார்த்தோம். அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவ்வளோ டைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, 20 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து ஒவ்வொரு டைப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைப் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக வந்து தனி வட்டி கேட்குறது. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணுறீங்க, கொஸ்டினை பார்க்குறீங்க, வீடியோவை பாஸ் பண்ணுறீங்க, ஆன்சரை போடுறீங்க. ஆன்சர் ரைட்டாக இல்லை தப்பான்னு மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஓகேங்களா, நான் நடத்த உட்காந்து நோட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ரிவிஷன் கிளாஸ். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என் ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட தனி வட்டி காணுதல். இப்போ தனி வட்டிக்குன்னு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கா சார்? தனி வட்டியோட ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு BNR/100 இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவே வந்து ஒரு ஷார்ட்கட்டு தான். ஓகேங்களா, சரி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி காணுங்க. அப்போ இதில் 25,000 அப்படிங்கிறது அசல் பிரின்சிபல் அமௌண்ட், 8% அப்படிங்கிறது வட்டி வீதம் ஆர், 3 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறது என். இப்போ என்ன கேட்குறாங்க? தனி வட்டி கேட்குறாங்க. இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு BNR/100. இப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000. என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 டிவைடட் பை 100. அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன செய்யலாம்? ஈஸியாக பிரிக்கலாமா? 8 250 எவ்வளோ வரப்போகுது? 4 250 1000. அப்போ 8 250 2000, 3 × 2000 6000. இதை நீங்கள் எப்படி வேணாலும் பெருக்கி போடலாம், ஆன்சர் இதான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியான டைப்னால் இது தான். ஈஸியாக என்ன வந்து ஆண்டுகளில் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இதே சம் ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கு, இதே வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றார். அப்போ அசல் வந்து நமக்கு 9,000, வட்டி வீதம் வந்து 15,000 தெரிஞ்சிருச்சு. 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தார். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் பாருங்கள். 3 ஆண்டுகள் கழித்து நமக்கு எண்ணு வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தால் எனில் கை கடிகாரத்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 9,000 ரூபாய் கடை வாங்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து. ஓகேங்களா, ஒரு 15% வட்டி விதத்துக்கு வாங்குறீங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வாங்குறீங்க. 3 வருஷம் கழித்து நீங்கள் அந்த கடனை கொடுக்கும்போது ஒரு 12,500 கொடுத்துட்டு அதுக்கு மீத அமௌண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கை கடிகாரத்தை கொடுக்குறீங்க. அப்போ அந்த கை கடிகாரத்தோட விலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின். இப்போ இதில் கான்செப்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகையிலேருந்து இந்த 12,500 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கை கடிகாரத்தோட விலை வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, மொத்த தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு முதல்ல தனி வட்டி தெரியணும். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? PNR/100. ஓகேங்களா, இதை நான் ஒவ்வொரு டைம் PNR/100 BNR/100 எழுத வேண்டியது கிடையாது. நம்ம வந்து சின்ன பசங்க கிடையாது இல்லையா. அப்போ என்ன வரணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 9,000. என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 வருஷம். ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15% டிவைடட் பை 100. அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே மீது எவ்வளோ சார் இருக்குது? 90 × 45 இருக்கா?
90 இன்டு 15 3 45. இப்போ இது ரெண்டையும் பெருக்குவோம். 45 9 பெருக்குனா எவ்வளோ வரப்போகுது? 50 45க்கு 5 மிச்சம் 4 9 4 36 36 4 40. அப்போ எவ்வளோ சார் வருது? 4050 வந்து வருது. ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு மொத்த தொகை எவ்வளோ வரும்? மொத்த தொகைன்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ளஸ் அசலையும் வந்து கூட்டணும். இப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 4050. அசல் எவ்வளவு? 9000. ரெண்டை கூட்டினா எவ்வளோ வரப்போகுது? 13050 வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ 13050 ரூபா வந்து இவர் கொடுத்தா தான் அவருடைய கடன் வந்து தீரும். ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்காரு? 12500 ப்ளஸ் வந்து ஒரு வாட்ச் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த வாட்சோட விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 13050லேருந்து இந்த வாட்சோட விலையான 12000 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமாம், அந்த கை கடிகாரத்தோட விலை கிடைச்சிடும். அப்போ எவ்வளோ சார் வரப்போகுது? 550 ரூபா உங்களுக்கு ஆன்சராக வரப்போகுது. எவ்வளோ சார்? 550 ரூபா. 550 ரூபா. ஏன்னா இங்கே 12500. ஓகேவா? இப்போ 550 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ புரிஞ்சுதுங்களா இந்த சமயம் எல்லாமே? ஸோ இதே மாதிரி பின்னாடி ஒரு சம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். என்ன சார் கான்செப்ட் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஒரு கடன் 9000 ரூபாய் கடன் வாங்குறாரு. 3 வருஷம் கழித்து திரும்பி கொடுக்கும்போது மொத்த தொகை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் ஒரு பொருள் கொடுக்குறாரு. அந்த பொருளோட விலை என்னங்கிறது உங்களுக்கு கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4000க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. ரொம்ப ஈஸியாக. அப்போ 4000 PNR/100 ஃபார்முலா தான். 4000 5% 2 ஆண்டுகளுக்கு டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகேங்களா? அப்போ என்ன வரப்போகுது? 5 40 200. அப்போ 2 × 200 400. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸியாக என்ன செய்யலாம்? மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரூபாய் 20000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. அது ரொம்ப ஈஸி. என்ன செய்யலாம்? 20000 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டி போட்டா அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட வேண்டியதான். மீது இங்கே எவ்வளோ சார் இருக்குது? இது ரெண்டையும் பெருக்கணும் எவ்வளோ வரப்போகுது? 200 × 10 எவ்வளோ வரும்? 2000. 4 × 2000 8000. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஆர், அதாவது அசலோட வேல்யூ வந்து 5x² y²க்கு 4xy ஆண்டிற்கு 7y% தனி வட்டி வீதம் காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5x² y². என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4xy. ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7y கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100. இப்போ அடிக்கலாமா? 4 5 5 25 100. 4 4 4 20. இங்கே மீத நம்பர் என்ன இருக்குது? இங்கே மேலே 7 இருக்குது, கீழே 5 இருக்குது. ஓகேங்களா? மீத இருக்கக்கூடிய லெட்டர்லாம் பெருக்கிறீங்க. இங்கே x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ரெண்டு இது பண்ணோம் அப்படின்னா x³ வந்துடும். இங்கே y² இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ y⁴ வந்துடும். ஸோ அவ்வளோதான் சார் ஆன்சர். 7/5 x³ y⁴ இஸ் த ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அனிதா என்பவர் 15% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவு? நமக்கு வட்டி தொகை மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன செய்யணும்? 5000 அசல் எவ்வளவு? 15% வட்டி வீதம் 2 வருடம் டிவைடட் பை 100. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ இந்த 2 50 இருக்கிறோம்னா 100 வரப்போகுது. 100 15 × 100 1500. இதெல்லாம் நீங்களே என்ன செஞ்சிடலாம்? மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். முதல்ல பார்த்த அதே கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு 15000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25000 ஒரு கை கடிகாரமும் தருகிறார். எனில் கை கடிகாரத்தின் விலை என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகையிலேருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா கை கடிகாரத்தோட விலை வந்து கழிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மொத்த தனி வட்டி கண்டுபிடிப்போமா? தனி வட்டி எவ்வளவு? 15000 14% வட்டி வீதம் எத்தனை வருஷம்? 6 வருஷம் டிவைடட் பை 100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் பெருக்கணுமா? இது ரெண்டையும் பெருக்கணும் அளவு 5 90. ஓகேங்களா? அப்போ 900 வரும். ஓகேங்களா? 150 6 பெருக்கணும்னா 900 × 14. 14 வாய்ப்பாடு நமக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா? சரி, 9 வாய்ப்பாடு தெரியும் இல்லையா? 19 99
அப்போ 126. ஸோ 2 ஜீரோ வரும், 12,600 வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? எவ்வளோ சார் வரும்? 12,600 வந்து வரும். இப்போ இந்த 12,600ஓட என்ன செய்யணும் சார் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், இந்த அசலையும் கூட்டணும். அசல் எவ்வளோ வந்திருக்கு? 15,000 இருக்குது, அதையும் கூட்டணும். கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 0 0 6 27,600 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 27,600லேருந்து இந்த 25,000 கழிச்சிருங்க. கழிச்சிட்டு எவ்வளோ வரப்போகுது? 2,600 ஆன்சர் வரப்போகுது. ஸோ கான்செப்ட் ஈஸி தான் சார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, மொத்த தொகை கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகையிலேருந்து இந்த 25,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்ய போகுது? அந்த கை கடிகாரத்தோட விலை என்னன்னு தெரிய போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். பின்வருவற்றுள் எது 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% வட்டி விகிதத்தை தனி வட்டி ஆகும்? அப்போ அசல் 1000, ஆண்டு 1, 10% டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்போ 10 10 100. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ரூபாய் 500க்கு 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்க. ஓகேங்களா? அப்போ 500 ரூபாய் எவ்வளோ சதவீதம்? 6 ஆண்டு எவ்வளோ சதவீதம்? 5% டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 530. அப்போ எவ்வளோ வரப்போகுது? 150 வரப்போகுது ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 35,000க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி. அப்போ 35,000 எவ்வளவு? 9% வட்டி வீதம் 2 வருஷம் டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? 2 350 எவ்வளோ வரப்போகுது? 700 வரப்போகுது. 700 × 9. அப்போ 9 7 63. அப்போ 6,300 இஸ் த ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்? மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம். இதை உட்காந்து போட்டுட்டுலாம் இருக்க வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? மொத்த தொகை 5,000 கொடுத்துட்டாங்க, அசல் 4,500 கொடுத்துட்டாங்க. மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? தனி வட்டி 500 கிடைக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? சேம் கொஸ்டின். 5,000 4,500 கழிச்சிட்டோம் அப்படின்னா 500 ஆன்சராக கிடைக்க போகுது. அவ்வளோதான் சார். ஸோ இப்போ வந்து நம்ம தனி வட்டியோடைய ஃபஸ்ட்டு பேசிக்காக கேட்கக்கூடிய எல்லா டைப்புமே நம்ம பார்த்துட்டோம். இதுதான் டைப் 1. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியதெல்லாம் அந்த ஆண்டு இருக்கு இல்லையா, அந்த ஆண்டில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இப்போ நம்ம டைப் 2, டைப் 3, டைப் 4 பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள். 2வது சம் பாருங்கள். எண் ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டு தனி வட்டி மற்றும் மொத்த தொகைக்கு ஆற்றல். இப்போ இதுவரை நம்ம தனி வட்டி மட்டும்தான் பார்த்தோம். இப்போ டைப் 2ல் மொத்த தொகை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு சம். ஒரு விவசாயி 20,000 ஆண்டு ஒன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக வந்து பெற்றார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அளிக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இந்த முழுமையாக கடனை அழைக்க அப்படிங்கிற அந்த கீவேர்டு கொடுத்துட்டானவே மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, மொத்தத்துக்கு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல். ஓகேங்களா? நமக்கு அசல் வேல்யூ 20,000 வந்து இருக்குது. நமக்கு இப்போ என்ன சார் தெரியணும் அப்படின்னா, என்ன வேல்யூ தெரியணும் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். BNR/100 அப்படின்னு. இங்கே பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.5% கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100. இப்போ இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். இது இங்கே என்ன இருக்குது? 5,200 பெருக்குன்னா எவ்வளோ வரப்போகுது? 1000 வரப்போதா? 1000தோட 4.5 பெருக்குங்க, எவ்வளோ வரப்போகுது? 1000 × 4.5 4,500 வரப்போகுது. இந்த 4,500 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஆன்சர் கிடையாது. ஆனால் ஆப்ஷனில் இதை வச்சுருக்கான் பாருங்க, இது கிடையாது. நமக்கு கொஸ்டினில் மொத்த தொகை, அதாவது அவர் கடனை அடைக்க முழுவதும் செலுத்திய தொகை. அப்போ முழுவதும் அப்படின்னா அசலும் கொடுக்கணும், தனி வட்டியும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கடன் வந்து முழுசாக அடையும். அப்போ இந்த 4,500ஓட ப்ளஸ் அசலே கூட்டினீங்கன்னா 20,000. 20,000 + 4,500 கூட்டினீங்க அப்படின்னா 24,500 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை காண்க. மொத்த தொகை அப்படின்னாவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? கண்டுபிடிக்க வேண்டியதான். 8,000
7% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு. ஓகேங்களா, டிவைடட் பை 100. இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. மீது இங்கே என்ன இருக்குது? ஈரல் 14 × 80 இருக்கா? 14 8 எப்படி தெரியும் இல்லையா? 14 8 எவ்வளோ வரப்போகுது? 112 வரப்போகுது. ஒரு ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருச்சு? 1120 கிடைச்சிருச்சு. ஆனால் எனக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த தொகைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட என்ன செய்யணும்? அசல் 8000 கூட்டுங்க. கூட்டினீங்க அப்படின்னா 9120 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் சார். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்த தொகை கேட்டால் நீங்கள் இந்த கான்செப்ட் படி தான் போடணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து 5% வட்டி வீதம் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. அப்போ எவ்வளவு? 5% வட்டி வீதம். ஓகேங்களா, 5000 அசலுக்கு எவ்வளவு? எத்தனை வருஷம்? 3 வருஷம் அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? வட்டியும் கேட்குறாங்க, மொத்த தொகையும் கேட்குறாங்க, ரெண்டுமே கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ முதல்ல வட்டி கண்டுபிடிப்போம். வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? PNR/100. பி வந்து 5000 கொடுத்துருக்காங்களா, என்னோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்களா, ஆரோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆச்சு. ஓகேங்களா, மீது இங்கே எவ்வளோ இருக்குது? 15. 15 × 50 எவ்வளோ சார் வரப்போகுது? 5×5 75. அப்போ 750 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மொத்த தொகை எவ்வளோ வரப்போகுது? அசல் எவ்வளவு? 5000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 750. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரப்போகுது? 5750. ஸோ இவ்வளோ தான் சார் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சாந்தி ஒரு வங்கியிலிருந்து 12% வட்டி வீதம் 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்? இந்த மாதிரி கடன் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாலே மொத்த தொகை தான். ஓகேங்களா, இப்போ மொத்த தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். எவ்வளவு? 6000 12% வட்டி வீதம் 7 ஆண்டுகளுக்கு. ஓகேங்களா, டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. எவ்வளோ வருது? 12 7 84 60 நம்ம பெருக்கணும். ஓகேங்களா, 84 60 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் சார்? அப்படின்னா 5040 வந்து கிடைக்கும். நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 5040 கிடைக்கும். இந்த 5040 அப்படிங்கிறது உங்களுக்கு தனி வட்டி. ஆனால் நம்ம கொஸ்டினில் வந்து மொத்த தொகை கேட்டிருக்கிறதுனால இந்த 6000 + 5040 வந்து கூட்டினீங்க அப்படின்னா 11040 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் சார். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலே நீங்கள் தான் சார் கான்செப்டாக யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம பேசிக்காக எப்படி தனி வட்டி கேட்பாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ மொத்த தொகை எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மொத்த தொகை எப்படி எளிமையாக கேட்கறது. இப்போ பாருங்கள், அசல் வந்து 8500, தனி வட்டி 500 எனில் மொத்த தொகை காணுங்க. ஸோ அப்போ ரெண்டே என்ன செய்யணும்? மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னது? அசல் ப்ளஸ் தனி வட்டி. இங்கே அசல் எவ்வளவு? 8500, தனி வட்டி எவ்வளவு? 500, ரெண்டையும் கூட்டுங்க 9000. ஸோ இவ்வளோ தான் சார் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ 3வது டைப்பு முடிச்சிட்டோம். இப்போ 4வது டைப் பாருங்கள். எண் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுக்கப்பட்டால் தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா, எண் கலப்பு பின்னத்தில் கொடுக்கப்பட்டால் தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ரூபாய் 6000க்கு 8% வட்டி வீதம் 2.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றணும். நார்மல் பின்னமாக மாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது, கீழே பெருக்கி மேலே கூட்டணும். இப்போ 2 4, 4 + 1 5, அப்படியே பகுதி எழுதிட வேண்டியதான் 5/2. அப்போ இந்த 1/2 ஆண்டை நம்ம எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா 5 ஆண்டு நம்ம மாற்றிக்கலாம், 5/2 ஆண்டுன்னு. மற்றபடி சும்மா டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான். இப்போ 6000 8% வட்டி வீதம், இந்த 5/2 ஆண்டை நம்ம இப்படி எழுதலாம். ஓகேங்களா, 5/2 ஆண்டு. இந்த ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு 100 இருக்குது, டிவைடட் பை 100. ஓகேங்களா, இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 2 32 எவ்வளோ வரப்போகுது? 60 வரப்போகுது. அப்போ இது என்ன சார் இருக்குங்க? 8 இங்கே 40 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. அப்போ 3 12, 2 ஜீரோக்கு போட்டால் அப்படின்னா 1200 ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி தான். அப்போ முதல்ல இந்த மாதிரி நமக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துட்டானாவே முதல்ல நார்மல் பின்னமாக மாற்றிட்டு சம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். எண் வந்து மாதத்தில் கொடுக்கப்பட்டால் எப்படி தனி வட்டி கண்டுபிடிக்கணும்? ஓகேங்களா, இப்போ ரூபாய் 7200க்கு ஆண்டு வட்டி 12 3/4% எனில் 9 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்டெப் மாற்றணும். முதல்ல இங்கே வட்டி வீதம் கலப்பு பின்னத்தில் இருக்குது, இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நார்மல் பின்னமாக மாற்றணும். நார்மல் பின்னமாக மாற்றுறது கீழே பெருக்கி மேலே கூட்டணும்னு சொன்னேன். அப்போ 12 48, 48 3 51. ஓகேங்களா, 51/4%. இங்கே 6ஓட சதவீதம் என்ன சார்?
51/4%. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே மாதத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, மாதத்தில் கொடுத்தா கண்டிப்பாக அதை ஆண்டா மாற்றணும். இப்போ 9 மாதத்தை ஆண்டா மாற்றணும் அப்படின்னா 9 12ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3/4 ஆண்டு. அப்போ இதை மாற்றி இதை தான் நம்ம என்ன செய்யணும், சம்மில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7200. இங்கே எவ்வளோ சார், 51/4. ஆரோட வேல்யூ, என்னோட வேல்யூ வந்து 3/2. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு 100 இருக்குது ஓகேங்களா. BNR/100 வந்து மறந்துடக்கூடாது ஓகேங்களா. சாரி 3/4 வரணும் ஓகேங்களா, 3/4. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிருக்கு. ஒரு வேலை முடிஞ்சிருச்சுங்களா. ஓர்னாங் 4 எவ்வளோ சார், 18 4 72 வரப்போகுது. ஓர்னாங் 4 18 4 72 வரப்போகுது. இப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை பெருக்கு தான் ஆகணும் ஓகேங்களா. இப்போ 3 18 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, 54 வரப்போகுது. 54 இந்த 51 இது ரெண்டையும் பெருக்கி 4ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இப்போ 54 51 பெருக்கணும்னா எவ்வளோ வரப்போகுது, 2754 வரப்போகுது ஓகேங்களா. இதை 4ஆல் வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 4 24 மிச்சம் 3, 8 4 32 மிச்சம் 3, 8 4 32 மிச்சம் 2, அப்போ 5 4 20, இப்போ 688.5 ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் என்ன சார், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் கொடுத்தாங்கன்னா அதை ஆண்டா மாற்றுறீங்க, மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. மாதத்தை ஆண்டா மாற்றினா 12ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ரூபாய் 68,000க்கு 9 மாதங்கள் வட்டி வீதம் 16.2/3% கிடைக்கும் தனி வட்டி காண்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதை 16.2/3 என்ன செய்யணும், நார்மல் பின்னமாக மாற்றணும் அப்படின்னா கீழே பெருக்கி மேலே வந்து கூட்டணும். இப்போ 3 16 48 42 48 2 50, அப்போ 50/3% ஓகேங்களா. 9 மாதத்தை நம்ம ஆண்டா மாற்றணும் அப்படின்னா 9/12ன்னு போடுவோம். அப்போ 3/4 ஆண்டுன்னு வரும். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான் ஓகேங்களா. ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வரப்போகுது, 68,000 ஓகேங்களா. இந்த 50/3 நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம், 50/3 இன்டு 3/4 ஓகேங்களா. இப்போ என்ன செய்யலாம், இந்த டிவைடட் பை 100 மறந்துடக்கூடாது. 2 0க்கு 2 0 வந்து கேன்சல் ஆகிருச்சு ஓகேங்களா. 2 0க்கு 2 0 வந்து கேன்சல் ஆகிருச்சு. இந்த 1 3க்கு 1 3 வந்து கேன்சல் ஆகிருச்சு ஓகேங்களா. 2 4 340 வரும் இங்கே ஓகேங்களா. இப்போ மீது எவ்வளோ சார் இருக்கீங்க, 340. சார் இங்கே ஓரன் 2 இருக்குது, இதை 25 மாற்றிடலாமா. அப்போ 340ஐயும் 25ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சார் ஆன்சர் வரும், 8000 வந்து ஆன்சராக வரும். சார் 8500 வந்து ஆன்சராக வரும். பெருக்கி காமிச்சிருவா. 34 25 பெருக்கணுமா, 5 4 20க்கு 0 மிச்சம் 2, 3 5 5 2 17, 2 4 8, 2 3 6, இப்போ 0 5 6 6 1 6 7 7 1 8, ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 8500 இஸ் த ஆன்சர். ஸோ நீங்களே நார்மலாக கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ஓகே, இப்போ டைப் 6 பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண் நாட்களில் கொடுக்கப்பட்ட தனிவட்டி. இப்போ எண் நாட்களில் கொடுக்கப்பட்ட அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட நாளை 365ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ரூபாய் 1000க்கு 20% வட்டி வீதம் 73 நாட்களுக்கான தனிவட்டி. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே நாட்களை வந்து நம்ம இயராக மாற்றணும். அப்படின்னா அதை 73 என்ன செய்யணும் அப்படின்னா 365ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணோன்னா ஒரு 73 73 5 73 365. அப்போ இது வந்து 1/5 ஆண்டுகள் அப்படின்னு வந்துடும். 1/5 ஆண்டுகள் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ எவ்வளவு 1000, என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1/5 ஆண்டுகள், ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20%. டிவைடட் பை 100, 2 0க்கு 2 0 கேன்சல், ஓரஞ்சு 5 4 5 20, அவள் 10 4 எவ்வளோ வரப்போகுது 40 ஆன்சர். ஸோ அவ்வளோதான் சார், புரிஞ்சுதுங்களா. ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்து ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதம் 146 நாட்களுக்கான தனி வட்டி. இப்போ 146 நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆண்டா மாற்றணும். அப்போ 365ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2/5ன்னு வரப்போகுது. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 5000 என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2/5, ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% இன்டு 100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல், ஓரஞ்சு 5 2 10. அப்போ 2 பெருக்கணும் அப்படின்னா 2 4 50 இன்டு 4 எவ்வளோ வரப்போகுது 200 ஆன்சராக வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க ஓகேங்களா.
இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6750 219 நாள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 219 என்ன செய்யணும் அப்படின்னா 219 நான் ஆண்டா மாற்றணும். ஆண்டா மாற்றணும்னா 365 டிவைட் பண்ணணும். அப்போ 3/5 ஆண்டுகள்னு வரும். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். பியோட வேல்யூ 6750, என்னோட வேல்யூ வந்து 3/5 ஆண்டுகள், ஆரோட வேல்யூ 10% டிவைடட் பை 100. இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ ஓரஞ்சு 5, 3 15, மிச்சம் 2, 5 25. அப்போ 135ஐயும் 3 பெருக்கினீங்க அப்படின்னா எவ்வளோ வரப்போகுது? 405 வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் சார் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எண் ஆண்டு மற்றும் மாதமாக கொடுக்கப்பட்டா. இப்போ இதுவரை உங்களுக்கு ஆண்டாக கொடுத்தாங்க இல்லை மாதமாக கொடுத்தாங்க. இப்போ மாதமும் ஆண்டு சேர்ந்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இப்போ பாருங்கள், 7500க்கு 8% வட்டி விதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. ஃபஸ்ட்டு இதை நான் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டாக மாற்றணும். இந்த 1 வருடம் 6 மாதம் அப்படிங்கிறத நான் மொத்தமாக 18 மாதம்னு எழுதலாமா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், இங்கே ஒரு 6 மாதம் இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து 18 மாதம்னு இருக்குது. இந்த 18 மாதத்தை நம்ம என்ன செய்கிறேன்? ஆண்டா மாற்றணும் அப்படின்னா 12ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3 18 ஈரார் 12. அப்போ 3/2 ஆண்டுகள் அப்படின்னு மாற்றிட்டேன். இது புரியுதுங்களா? இது புரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. அதனால் சம்மில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 7500 என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3/2 கண்டுபிடிச்சிடும் நம்ம. ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8%. இன்டு டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 4 2 4 2 8. அப்போ 12 75 பெருக்குங்க. 75ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. 2 10க்கு 0, 7 14 15, 4 5 4 7. இப்போ 0 0 9, 900 வந்து உங்களுக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் சார். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். எண் நாட்கள் முதல் நாட்கள் வரை கொடுத்தால் தனி வட்டி கண்டுபிடிக்கிறது. பாருங்களேன், ரூபாய் 12,000க்கு 9% வட்டி வீதம் 21 மே 1999 ஆகஸ்ட் 2 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி பாருங்க, இப்போ 21 மே 1999 மீது நமக்கு இங்கே எவ்வளோ நாள் சார் கிடைக்கும் அப்படின்னா, மே மாதத்தில் எவ்வளோ நாள் இருக்குது? மே மாதத்தில் மொத்தம் 31 நாள். அப்போ இங்கே 21 31 வரை பார்த்துட்டோம்னா நமக்கு இங்கே ஒரு 10 நாள் இருக்குமா மே மாதத்தில். ஜூன் மாதத்தில் எவ்வளோ நாள் மொத்தம்? 30 நாளா? ஜூலையில் எவ்வளோ இருக்கும் மொத்தமாக? 31 நாளா? மிச்சம் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆகஸ்ட்டில் 2 நாள் கொடுத்துருக்காங்களா? ஸோ மொத்தம் எல்லாத்தையும் கூட்டுங்க. 73 நாள் வந்து உங்களுக்கு கணக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 73 நாளுக்கு நம்ம என்ன செய்யணும்? தனி வட்டி கண்டுபிடிக்கணும். 73 நாட்களில் இருக்குது. இதை முதல் நான் வந்து ஆண்டா மாற்றணும். ஆண்டா மாற்றணும்னா 73 365 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி அப்படின்னா எனக்கு 1/5ன்னு வரும். ஒரு 73 5 73 365. அப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ அளவு 12,000, என்னோட வேல்யூ அளவு 1/5, ஆரோட வேல்யூ அளவு 9% இன்டு டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஓரஞ்சு 5 24 5 120. அப்போ 24 9 பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரப்போகுது? 216 வந்து ஆன்சராக வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதான் வந்து இந்த மாதிரி டைப் கொடுத்தா இப்படி தான் போடணும். அடுத்து வட்டி வீதம் கலப்பு பின்னத்தில் கொடுக்கப்பட்டால் எப்படி தனி வட்டி கண்டுபிடிக்கணும்? இதான் டைப் 9. ஓகேங்களா? பாருங்கள், ரூபாய் 12,000க்கு 12 1/3% ஆண்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி. ஃபஸ்ட்டு இதை என்ன செய்யணும்? நார்மல் பின்னமாக மாற்றணும். நார்மல் பின்னமாக மாற்றணும்னா கீழே பெருக்கி மேலே கூட்டணும். அப்போ 12 1/3% மாற்றணும் அப்படின்னா 12 3 36 37/3%ன்னு வரும். ஸோ இது அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். 1200. ஓகேங்களா? 12 1/3% அப்படின்னா எவ்வளோ வரப்போகுது? 37/3%, 3 ஆண்டுகள். ஓகேங்களா? டிவைடட் பை 100. இப்போ இங்கே எவ்வளோ ரெண்டு பிடிச்சோம்? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு 3க்கு ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சு. 12 37 பெருக்குங்க. 12 37 பெருக்குனீங்கன்னா 1644 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1644. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இன்றைக்கி பார்ட் 1 ரிவிஷன் கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சார். இப்போ வந்து டைப் 9 வரை நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு அப்படியே மீத இருக்கக்கூடிய டைப்ஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.